கைவிடார் என்னை என்றும் ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் இமை பொழுதேனும் கைவிடார் என்னை என்றும் ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் இமை பொழுதேனும் கைவிடார். Hallelujah. He promised never to leave me. அவனை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய வார்த்தைகள். இது தேங்க்யூ லார்ட். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜூலை மாதம் முழுவதும் அவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவரே வேணும், நீங்க என் கூட நடந்து வர்றதை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணும். வேற எதையும் கேட்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு முன்னால ஒரு வேலை பெரிய பண தேவை இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், வேற சவால்கள் நிறைய இருக்கலாம். இன்னைக்கு வேற எதையும் கேட்காதீங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நான் உங்களோட நடக்கிற அனுபவம் இருக்கணும் ஐயா. எல்லாரும் கேளுங்க, கையை உயர்த்தி டோட்டல் சரண்டர். ஆண்டவரே, நான் உங்களோட நடக்கிற அந்த அனுபவம் மட்டும் எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மோடு நடக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஐயா, நீர் என் கூட வர்றத ஒவ்வொரு நொடியும் நான் உணர செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறாரு, நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக செல்லுகிறான். நம்ம எவ்வளவு க்ளோஸ் அவரோட நடக்கிறோமோ அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஏன் வாழ்க்கையில் நம்ம தடுமாறோம் அப்படின்னா, பேசுறவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். பஸ் ஸ்டாண்ட் இப்படி வா, பஸ் ஸ்டாண்ட் இப்படி போ, அப்படி வலது பக்கத்துல வா, கொஞ்சம் இந்த சைடு வா. அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். அவர் நம்ம ஏன் கேட்க முடியல தெரியுமா? நம்ம அவரோட நெருங்கி நடக்கிற அனுபவம் இல்லாததுனாலதான். நிறைய நேரத்தில் நம்ம ஏன் தெரியுமா தடுமாறுறோம்? ஏன் நம்ம ராங்கான டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் தெரியுமா? நீங்க கேட்கலாம், அவர் என்ன இப்படி நடத்திருக்கலாமே. ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னேனே உங்ககிட்ட. அப்படியே நெருங்கி நடக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். நெருங்கி நடக்கிற அனுபவத்தை தருவாராக. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, இது மாத்திரம் எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் முழுவதும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வேலைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிற வியாபாரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய ஹெல்த்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா எதிர் வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும். ஒரு புது பலன் ஐயா, உடைய பிள்ளைகள் காத்திருக்கிற ஒவ்வொன்றிலும் அற்புதம் செய்யும். ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மாதத்தினுடைய முதலாம் நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த மாதத்திற்கான வார்த்தைக்கு காத்திருந்த பொழுது இந்த குறிப்பிட்ட வசனத்தை பேசும்படி ஆண்டவர் பெரிய உணர்வை கொடுத்தார். இன்றைக்கு அந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மார்க் சாப்டர் 5, 36வது வசனம், verse 36 வாசிக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. இந்த அற்புதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெப ஆலய தலைவனுடைய அல்லது எவிரிவினுடைய 12 வயது மகள்
அவள் மரிக்கிற தருவாயில இருந்தாள். மத்தேயு எழுதும் பொழுது 9வது அதிகாரத்தில் அவள் மரித்து போனாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான். மரித்து போனாள். இங்கே அவள் மரணத்திற்கு ஏதுவாய் கிடக்கிறாள். ரெண்டும் ஒன்று தான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இந்த 2 வசனங்களுக்கும் ஏன் இப்படி முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நல்ல விளக்கம் கொடுத்தார். ஒன்று மரித்து போனால்னு சொல்கிறான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில். இங்கே அவள் மரண அவஸ்தைப்படுகிறாள் 23வது வசனத்தில். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு புரிகிற மாதிரி சொன்னதுனால அந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்கிறார், இப்போ கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறீங்க, லாஸ்ட் ஓவரு 6 பால் கரெக்டா, ஆனால் அடிக்க வேண்டிய ரன்னு 80 ரன்னு இருக்குது. மேட்ச் முடியல, ஆனால் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க, டீம் தோத்துடுச்சு. கரெக்டு தானே? சிம்பிள். மேட்ச் முடியலைங்க, கிரிக்கெட் நடக்குதுங்க, 1 ஓவர், ஆனால் எடுக்க வேண்டிய ரன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரன்னு இருக்குது. இப்போ மேட்ச் முடியல, ஆனால் திட்டம் தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க, முடிஞ்சது. இவன் சொல்கிறதும் அதே மாதிரி தான். கடைசி மூச்சு, யாருக்கு நம்பிக்கை இல்லை. கவனிங்க, இந்த இடத்துல இந்த எவிருவனிடத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடியதான வார்த்தை ஒரு அற்புதம் மாத்திரம் அல்ல, நம்ம ஒவ்வொருவருக்குமே அவர் கொடுக்கிறதான செய்தி. உலகத்திற்கு அவர் கொடுக்கிற செய்தி, தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு அவர் கொடுக்கிற செய்தி என்ன? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு, பெற்று அனுபவிப்பதற்கு இந்த விசுவாசம் தான் நமக்கு வேறு. நீங்கள் பின்னாட்களில் தான் அதிகாரம் பிரித்தாங்க. நீங்கள் தொடர்ந்து அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க் 4வது அதிகாரம் முடிவில் ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு செய்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீஷர்களோடு படகுல போகிறாரு, பயங்கரமான புயல் அடிக்குது, இறையாதே அமைதலாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. மார்க் 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிசாசு பிடிச்ச மனுஷனுக்கு அவர் விடுதலையை கொடுக்கிறார். இது வரைக்கும் யார் அவனை சுகப்படுத்தவே முடியல, அங்கே போய் அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. அதன் பிறகு இங்கே இந்த மனுஷனுடைய லைஃப்லேயும் அற்புதம் நடக்குது. இன் பிட்வீன் நடுவில் இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை கொடுக்கிறார். இதே அற்புதங்களை செய்து இந்த ஆண்டவர், அதே இயேசு அடுத்த அதிகாரம் 6வது அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா, தான் வளர்ந்த ஊருக்கு வருகிறார், நாசரேத் ஊருக்கு வருகிறார். அங்கே அந்த வசனத்தை வாசிக்க ரொம்ப துக்கமா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். அற்புதங்களை செய்த இயேசு, அற்புதங்களை செய்துகிட்டே வருகிற இயேசு, வேதம் சொல்கிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆனா 6வது அதிகாரத்துல இதே இயேசு சர்வ வல்லமை படைத்தவர், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். அவருடைய வார்த்தையினாலே சகலமும் உண்டாயிற்று. இந்த இயேசு கிறிஸ்து 6வது அதிகாரத்தில் நீங்க வந்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, இந்த இயேசு பத்தி எங்களுக்கு தெரியாதா, இவங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா, இவங்க கூட பிறந்த சகோதரரை பத்தி எனக்கு தெரியாதா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். 5வது வசனத்தை பாருங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறு ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல், செய்ய முடியாமல் இல்லை, அவர் செய்ய விருப்பப்படவே இல்லை. அவர் செய்ய விருப்பப்படலை, செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களுக்கு போயிட்டாரு. அங்க போய் உபதேசம் பண்ணார். தயவுசெய்து கவனிங்க. எவ்வளவு வல்லமை படைத்த தேவன் இப்போ இங்கே விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுறாரு, இங்க பாத்தீங்கன்னா அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுறார். என்ன ஒரு பெரிய துக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும், அது தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய வல்லமன் ஒன்று அப்படி எதிராக ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே பிரச்சனைகளுக்கு நாம் தப்பி போகிறது இல்லை. எல்லார் மேலே வர்ற பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. உதாரணத்திற்கு ஆண்டவர் தம்முடைய வசனத்தின்படி செய்கிற மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது மலைப்பிரசங்கத்தில், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் கண்மலையின் மேலே தன்னுடைய வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பானவன். என் வசனத்தை கேட்டு செய்யாதவன் மணலின் மேலே வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பானவன். என்னன்னா,
அவருடைய வசனத்தை கேட்டு வீட்டை கட்டினவர்கள் மேலும் புயல் அடிச்சது, வெள்ளம் வந்து மோதிச்சு, மழை பெய்தது. அவருடைய வசனத்தை கேட்காத மேலையும் புயல் அடிச்சது, மழை வந்தது, வெள்ளம் பெஞ்சது, எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. இப்ப தேவ பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமே என் வாழ்க்கையில் எனக்கு எதிராய் கிரியை செய்யக்கூடிய வல்லமையை விட நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் அவருடைய வல்லமை பெரியதுன்னு என்னைக்கு நாம பிடிச்சு கொள்றோமோ அன்றைக்கு நம்முடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட போகிறதில்லை. நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுவார். அவருடைய பலத்த கரத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒரு அலையிலே சொல்லுவோமா, இந்த வல்லமையை அறியக்கூடியதான அந்த பரீட்சை, அந்த குறிப்பிட்ட இடம் சிலருடைய வாழ்க்கையில ரொம்ப ஆழமாகவே போகலாம். நான் எந்த அளவிற்கு ஆழமாய் கொண்டு செல்லப்படுகிறேனோ அந்த அளவிற்கு அவருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். என் வாழ்க்கையில் இது மேலோட்டமா வாழக்கூடியது அல்ல. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தம்முடைய வல்லமை அப்படி எப்படி விளங்க பண்றார். உதாரணத்திற்கு சீடர்கள், அவரோடையே இருக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில 4வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியில தம்முடைய வல்லமை விளங்க பண்றார். அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அங்கிருந்து அப்படியே 5வது அதிகாரம் அப்படி முதல் உள்ள வசனங்களா நீங்க வாசிச்சீங்கன்னா, அவருக்கு அறிமுகம் இல்லாத அல்லது மனுஷர்களுக்கே தொடர்பு இல்லாம கல்லர் தோட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்த அந்த பிசாசு பிடிச்சிருந்த மனுஷனுக்கும் அற்புதத்தை செய்கிறார். ஆமென். ஆணுக்கும் செய்யறாரு, பெண்ணுக்கும் செய்யறாரு, பெரியவர்களுக்கும் செய்யறாரு, சிறியவர்களுக்கும் செய்யறாரு. மாத்திரமல்ல, அவர் யூதர்களுக்கும் செய்தார், புறஜாதிகளுக்கும் செய்தார். இன்னைக்கு அவர் பாரபட்சம் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தம்முடைய கரத்தை நீட்ட வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் பாருங்க, நீங்களும் நான் அந்த விசுவாசத்துல வளரணும், கற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சீஷர்கள் கூட விசுவாசத்துல வளரணும்னு விரும்புகிறார். இந்த 5வது அதிகாரம் நிறைவுறும் பொழுது ஒரே ஒரு காரியம் நமக்கு திட்டம் தெளிவாக புரிகிறது. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு மனசுல ஆழமா வச்சுக்கங்க. இந்த 1ஆம் தேதி மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். என்ன? காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட பொழுது இயற்கையின் மேல எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். பிசாசுகள் பிடிச்ச மனுஷனுக்கு விடுதலை கொடுத்த பொழுது பிசாசுகள் மேல எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை தெரியப்படுத்தினார். 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்த பொழுது வியாதின் மேல எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை தெரியப்படுத்தினார். மரித்து போன 12 வயது சிறுமியை உயிரோடு எழுப்பின பொழுது மரணத்தின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர் தெரியப்படுத்தினார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமென். மத்தேயு 28:18 அவர் தான் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கையிடும். இவ்வளவு பெரிய ரட்சகர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம் இந்த சம்பவத்துல ஒரு தகப்பன், இந்த யவீரு ஜெப ஆலய தலைவன் போட்டிருக்கு, தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, நேரம் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டு போகிறான். பெற்றோர் கவனிங்க, ஒரு முறை சின்ன பிள்ளைங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். ஒரு ஊழியக்காரருடைய மகனும் அதில் இருந்தான். ஒவ்வொரு பையனும் சொன்னான், எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்கள் தொகுதி எம்எல்ஏ அவருக்கு ரொம்ப க்ளோஸ். இன்னொருத்தன் சொன்னான், எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவருக்கு மந்திரிலாம் தெரியும். இன்னொருத்தன், எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இந்த இந்த கவர்மெண்ட்ல அவருக்கு தெரியாதவனே கிடையாது. இந்த ஊழியக்காரர் பையன் சொன்னா, எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எங்க அப்பாவுக்கு ஆண்டவரையே தெரியும். ஒரு அழிலே சொல்லுவோமா? இந்த மனுஷன் நேர ரூமுக்குள்ள போனார், அழுதார். ஆண்டவரே, என்னை குறித்த சாட்சி என் பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நான் உண்மை அறிந்திருக்கிறேன், என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்திருக்கிறேன். இதை மாத்திரம் என் பிள்ளைங்க கத்துக்கிட்டா போதும் ஐயா. இந்த உலகத்தில் அவரை எனக்கு தெரியும், இவரை எனக்கு தெரியும் என்பது அல்ல, நான் நன்கு அறிந்திருக்கிறவர், நான் விசுவாசித்திருக்கிறவர், என்னுடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்கிற இந்த ஒரு உணர்வு மாத்திரம் எனக்கு நமக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விதமான அதிகாரமும் எனக்கு உண்டு. ஆண்டவர் சொன்னார்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனுடைய உண்மையான அர்த்தம் ஆல் அத்தாரிட்டி, ஆல் பவர் ஆஃப் ரூல், ஆல் பவர் ஆஃப் ரூல். எல்லா ஆளுகைக்குமான அதிகாரம் அவரிடத்துல உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி,
ஒரே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இந்த வசனம் என்ன ஒரு உண்மையான அர்த்தம் சொல்லுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க, நமக்கு ரொம்ப அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். இப்போ ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு வர்றார். கப்பர்நகூமில் தான் அந்த சம்பவம் நடக்குது. வேதம் சொல்கிறது அவன் ஜெப ஆலய தலைவன். நாங்கள் கூட போயிருக்கும் பொழுது இந்த கப்பர்நகூம், த டவுன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு போட்டிருந்துச்சு. உள்ளே போனோம். அங்கே ஒரு சினகாக்கு, ஒரு ஜபாலயம் இருந்துச்சு. அந்த ஜபாலயத்தில் தான் இவனும் தலைவனாக இருந்திருக்கிறான். அங்கே போய் நிற்கும் பொழுது அந்த கைடு சொன்னார், இதில் சில உண்மையில் இயேசு அந்த நாட்களில் இருந்த அந்த ஜபாலயத்தில் டைல்ஸ்லாம் கூட அதில் இருக்குன்னு கைடு சொன்னான். இதில் சில டைல்ஸில் வந்து அவருடைய காலடிகள் போட்டிருக்கும். கண்டிப்பாக ஜப ஆலய தலைவனாக இருக்கிறதுனால அவன் வந்து அவனுடைய கால்கள் இதில் போட்டிருக்கும். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஜப ஆலய தலைவன். வேற யாருக்கும் அவன் பயப்படவே இல்லை. யூதர்களுக்கு அவன் பயப்படவே இல்லை. ஏன்னா யூதர்கள் பரிசேயர்கள்லாம் இயேசுக்கு எதிர்த்து நின்னாங்க. இவன் அதெல்லாம் பற்றி பயப்படலை. தனக்கு ஒரு உதவி தேவன உடனே வேற எந்த காரியத்தை அவன் நம்பவே இல்லை. நேர ஆண்டவரிடத்துல ஓடி வந்தான். ஹல்லேலூயா. இயேசு யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படவே இல்லை. இப்போ ஆண்டவர் அவன் கூப்பிட்ட உடனே சரி வான்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்துட்டே இருக்கும்பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ நடுவில் ஒரு சின்ன இடையூறு வருது. என்ன டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள், நான் இயேசுவை அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டு நேர கூட்டத்துக்குள்ளே வந்தா. போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் வேதம் சொல்கிறது அவரிலிருந்து வல்லமை புறப்பட்டு போயிடுச்சு. தொட்ட மாத்திரத்தில் தன்னுடைய உதிர ஊரல் நின்று போனதை உணர்ந்தால், யார் என்ன தொட்டதுன்னு ஆண்டவர் கேட்குறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவம்லாம் நடக்குது. இங்கே இவனுக்கு உள்ள பக்கு பக்குன்னு இருக்குது. என் வார்த்தையை கேட்டுட்டு சரி வான்னு வந்தாரு. கொஞ்சம் நேரத்தோடு வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சிருந்தாருன்னா நல்லா இருக்கும். ஆனால் அவர் தாமதிக்கிறது போல் தோன்றுகிறது. நான் கூட நிறைய நேரத்தில் நினைப்பேன், ஆண்டவரே இது இன்னைக்கு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க நாம நல்லா மகிமைப்பட்டிருக்குமே. அவருக்கு தம்முடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெரியும். ஒரு இலையில சொல்லுவோமா, நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி செஞ்சு அப்படிதான் என் நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும்னு நீங்களும் நானும் அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் ஒன்றும் யோசனை இல்லாதவர் அல்ல. அவர் சர்வ ஞானி. தம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை குறித்து மிகவும் கரிசனையோடு இருக்கிறவர், அதிலே வைராக்கியமாக இருக்கிறவர். குறிப்பாக தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எதை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அவருக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனாலும் வசனம் சொல்லுது, போயிட்டே இருந்தாரு, சாவ கிடைக்கிறா. இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, கொஞ்ச நேரத்தோட வந்தீங்கன்னா அவளை நீங்க எழுப்பிடலாம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது அங்கே ஒரு பெரிய சலனம். அங்க ஆண்டவர் தாமதிச்சுட்டே இருக்கிறார். சில நேரம் ஆண்டவனுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தாமதிக்கிறது போல தோணும். இன்னும் கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஏதோ அறியாமல் அப்படி செய்யல. உதாரணத்திற்கு யோவான் 11வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, மார்த்தாலும் மரியாலும் லாசர் வியாதிப்பட்டிருந்த பொழுது இயேசுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அவர் வெளியூர்ல இருக்கிறார். அங்க சொல்லி அனுப்புறாங்க, ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான், கொஞ்சம் சீக்கிரம் வந்து கையை வச்சேன்னா அவன் எழுந்துருவான். ஏன்னா இவர்களுடைய நினைப்பெல்லாம் மரணத்திற்கு பிறகு ஒரு அற்புதமும் நடக்க முடியாது என்பது. அதனால நீங்க வந்தா போதும். வேதம் சொல்கிறது இயேசு இந்த வார்த்தையை கேட்ட பிறகு மறுபடியும் 2 நாள் அங்க தங்கினாராம். கேட்கறது கொஞ்சம் வினோதமா இல்லை இருக்குதே. ஏன் ஆண்டவரே நீ டக்குன்னு செஞ்சிருக்கலாம்ல, நீ வந்திருக்கலாம்ல, நீ சூழ்நிலையில மாற்றி இருக்கலாம்ல. உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். உங்களுக்கு எனக்கு எதை செய்து தம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு முன்பாக நிலைநிறுத்த முடியும்னு அவருக்கு தெரியும். அதை குறித்து நீங்கள் நானும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்காக அவர் கரிசனையற்றவர் என்பதும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய அவர் வல்லவர். ஒரு அலையிலே சொல்லுவோமா, ஆமேன் ஆமேன் ஆமேன். நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அற்புதத்திற்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நடுவில் சில காரியங்களை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். மற்றவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். நீங்கள் நானும் அவருக்கு ஏன் செய்கிறீங்க, எனக்கு மாத்திரம் செய்யலன்னு கேட்க வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்லுவார், இங்கே பாரு, நடுவில் உனக்கு இந்த அற்புதம் நடக்க வேண்டியிருக்குது. ஏன் நடக்க வேண்டியிருக்குன்னா உன்னுடைய விசுவாசம் பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லா, இது நியதி. எங்கே விசுவாசம் உண்டோ அங்கே தேவன் அற்புதம் செய்ய முடியும். அதுக்காக அவங்க விசுவாசிக்கலையே, அவங்க லைஃப்பில் அற்புதமே நடக்கலையே நீங்கள் யாரும் கேட்க வேண்டியதில்லை. நீங்களும் அவரை விசுவாசிச்சு தான் ஆகணும். உதாரணத்திற்கு சீசர்கள் இடத்துல உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சுன்னு கடிந்து கொண்டார். மார்க் 4வது அதிகாரம் பின்பக்கத்தில். அங்கே பிசாசு பிடிச்சிருந்த மனுஷனுக்கு ஒன்றும் விசுவாசமே இல்லை. விசுவாசம் இருந்துச்சா என்ன? இல்லை. ஆண்டவரே தூரத்திலிருந்து உண்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே கொஞ்சம் அப்படி வந்துட்டு போனா கேட்டான். இல்லை.
அவன் அற்புதத்தை எதிர்பார்க்கவும் இல்லை, ஆண்டவரை விசுவாசிக்கவும் இல்லை, அவனுக்கு செய்தார். அவனுடைய தேவை அப்படி, அவனுடைய சூழல் அப்படி. ஆனால் சீஷர்களை பொறுத்த மாத்திரம் அவர்கள் விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க அவர் விரும்பினார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதே சூழலை தான் ஆண்டவர் சொல்றார். நல்ல கவனிங்க. இப்படி வந்துகிட்டே இருக்கிறான். இப்போ அவளுடைய சூழலை ரொம்ப மோசம். அந்த பெண்ணுடைய சூழலை உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜீவனை இழந்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உயிர் போன சூழ்நிலை. 12 வருடங்களாக ஒரு பெண்ணுக்கு உதிரப்போக்கு முடியாதுன்ற சூழ்நிலைக்கு என்னைக்கும் வந்திருப்பா. ஏன் ஊரில் பார்க்க வேண்டிய எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, மருத்துவர் இடத்துல பொருட்களை எல்லாம் செலவழித்து சற்றாயிலும் குணப்படாமல் இன்னும் அதிகமாக வேதனை அடைகிற சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 15வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி டீல் பண்ணப்படணும்னு போட்டிருக்கு. அதே 17வது அதிகாரம் லேவியராகமத்தில் போட்டிருக்கு, மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்குது. கணக்கு பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் ரத்தம் போக போக தன்னுடைய ஜீவன் போகக்கூடிய நிலைமை. ஒருவேளை என் வீட்டு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அற்புதம் தேவை. ஆமாம், இதை பார்த்துக்க. உன் பொண்ணுக்கு ஜீவன் போகுது, சாக கிடக்கிறான்னு சொன்னல, அதே சூழலை தான் இங்கே ஒருத்தி சாக கிடக்கிறா. ஒவ்வொரு நாளும் 12 வருஷமா ஜீவன் அவளுக்கு போயிட்டே இருக்குது. அவளை சுகப்படுத்த வேண்டியது அவசியம். ஆமென். அற்புதம் முந்தி பிந்தி நடக்கலாம். ஆனால் ஒன்று, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தத்தக்கதாக. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் இன்னைக்கு ரொம்ப ஆழமாக நமக்கு புரியும் பாருங்க. எடுங்க 5வது அதிகாரம் 34வது வசனம். இப்போ 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாயிட்டா. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. திரும்ப திரும்ப அது ஒன்றை தான் பேசுகிறாரு பாருங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். செய்தி வந்துச்சு, இனிமேல் நீ ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, உன் வாழ்க்கையில் அற்புதம் இனிமேல் அற்புதத்திற்கான அறிகுறி இல்லை, முடிஞ்சிடுச்சு. இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நிறைய டிரான்ஸ்லேஷன்ல வேற மேரம் போட்டிருக்கு. என்னன்னா, ஒன்லி பிலீவ். விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொன்னா ஒன்லி பிலீவ், விசுவாசம் மாத்திரம்தான்பா உனக்கு தேவை. இதை ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி தெரியுமா சொல்லுது? நல்ல கவனிங்க. இப்போ எல்லாரும் வந்து சொல்றாங்க, போதகரை தொந்தரவுப்படுத்தாத, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால். அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, இயேசு அவனை பார்த்து சொன்னாராம், டோன்ட் லிசன் டு தம், டோன்ட் லிசன் டு தம், ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. விசுவாசம் உள்ளவனாயிருந்தா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில உன் பிரச்சனையை குறித்து உன்னை சுத்திலும் நிறைய செய்தி உன் காதல வந்து விழுந்துகிட்டே இருக்குது. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அது ஒண்ணு சொல்லுது. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, தேவைகள் எல்லாம் எழும்பும் பொழுது பக்கத்துல ஒண்ணு வந்து சொல்லுது, இது நடக்காது, இங்க சூழ்நிலை அப்படி இருக்குது, அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான். உதாரணத்திற்கு கோலியாத்தினுடைய சத்தம் சவுலுக்கும் மற்ற இராணுவ வீரர்களுக்கும் காதல விழுந்துட்டே இருந்துச்சு. தாவீது மாத்திரம் அந்த சத்தத்தை காதுக்குள்ள ஏத்திக்கவே இல்லை. பிரதர், ஃப்ரீ ஃபெய்த் இன்னைக்கு இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிருந்தா என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, பொதுவாக நம்முடைய இயல்பு. நான் கூட அப்படி நினைச்சது உண்டு. ஐயோ, டாக்டருங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, அவர் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டார். பொதுவாக இயல்பு பாருங்க, நம்ம அப்படி நினைச்சிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் லிசன் டு தம், ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ, ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. நான் சமீபத்தில் ஒரு சம்பவம் ஒன்று வாசிச்சிட்டு இருந்தேன். ஒரு முறை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு போனாங்க. எல்லா ஜனங்களும் போயிட்டு வந்தாங்க. அங்கே என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிராயிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செஸ் போர்டு, இந்த பக்கத்தில் சாத்தான், இந்த பக்கத்தில் ஒரு மனுஷன். படத்துக்கு பேர் செக் மேட். இந்த பக்கம் சாத்தான் ஆரவாரத்தோடு இருக்கிறான். இந்த மனுஷனுக்கு அடுத்த மூவ் ஒன்றால் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செக் வச்சிட்டான். பக்கத்தில் ஒரு ஏஞ்சல்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். செக்மேட் முடிஞ்சிச்சு. இந்த மனுஷன் இப்படி தலையில் கை வச்சிருக்கிறான். சாத்தான் ஆரவாரத்தோடு சிரிக்கிறான். இந்த எக்ஸிபிஷனை பார்க்கறதுக்கு நிறைய செஸ் பிளேயர்ஸும் வந்தாங்க. செஸ் பிளேயர்ஸும் வந்து அப்படி பார்த்துட்டே போகிறாங்க. பார்த்துட்டு எல்லாரும் அப்படி பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது செக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க. அதில் ஒருத்தன் மாத்திரம் அப்படி நின்றுக்கிட்டே இருந்தான். அப்படியே இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான்.
கைடு வந்து சொன்னான், சார் வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம், அடுத்த இடத்துக்கு போவோம் வாங்க. அவன் சொன்னான், நீங்கள் போங்க நான் வரல. ஏன் அப்படின்னா, செக்மேட்டுன்னு டைட்டில் கொடுத்துருக்குறீங்க, நான் வேர்ல்டு சாம்பியன் செஸ்ஸில், கிங் ஹேஸ் ஒன் மோர் மூவ் அப்படின்னு சொன்னான். ராஜாக்கு இன்னொரு மூவ் இருக்குது, பிசாசு ஜெயிக்கவே முடியாது, இன்னொரு மூவ் இருக்குது. ஒரு அழியில் சொல்லுவோமா? வாழ்க்கையில் எப்பொழுதுமே பாருங்கள், நாம் பிசாசு செக்மேட் வச்சுட்டான்னு உள்ளே வந்து நிற்போம், முடிஞ்சதுன்னு வந்து நிற்போம், முடிஞ்சது அடுத்தது எடுத்து வைக்க முடியாது, தலையில் கை வச்சுருவோம், பக்கத்தில் பிசாசு எகத்தாளமாக சிரிப்பான். பட் ராஜாவுக்கு இன்னொரு மூவ் இருக்குது. ஆமென். ஒரு நாளும் பிசாசு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எகத்தாளமாக சிரிக்கிறதற்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார் பிரதர், அனுமதிக்கவே மாட்டார். அன்னைக்கு எவரை பார்த்து சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, டோன்ட் லிசன் டு தம். அவன் சொல்கிறத கேட்கவே கேட்காத. அவன் சொல்லுவான், நீ ஜெபம் பண்ணாத விட்டுரு. அவங்க சொன்ன அர்த்தம் அதுதான், போதகரை ஏன் தொந்தரவு பண்ற, விட்டுரு, தொந்தரவு பண்ணாத. இயேசு சொல்றாரு, டோன்ட் லிசன் டு தம். அவங்க சொல்றத கேட்கவே கேட்காத, என்னை மாத்திரம் நம்பி. ஆமென். இன்னைக்கு அவர் மாறாதவராக இருக்கிறார், நல்லவர். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலை இது எப்படி இருந்தாலும் சரி, ஒன்றில் மாத்திரம் கவனமுள்ளாக இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு விசுவாசம் தடுமாறலாம். ஆண்டவர், என் சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து பார்த்து நான் தடுமாறிட்டு இருக்கிறேன் ஐயா, என் சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது ஐயா, நான் என்ன பண்ணுவேன்? நான் இவ்வளோ நாள் உண்மை தானே நம்பிட்டு இருக்கிறேன். தேவன் நமக்கென்று குறித்த ஒவ்வொரு நேரம் உண்டு. அவர் சகலத்தையும் மதினத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார், நேர்த்தியாய் செய்கிறவர் அவர். அவருக்கு தெரியும் உங்கள் லைஃப்லையும் என் லைஃப்லையும் ஒரு நாள் நம்மை கைவிடாதிருந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அவர் நன்கு அறிந்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் கொஞ்ச நேரம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நீர் நல்லவரையா, என் விசுவாசத்தை மாத்திரம் பலப்படுத்துங்க, என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. என் வாழ்க்கையில் புயல் அடிக்கத்தான் செய்து, என் வாழ்க்கையில் புயல் அடிக்கத்தான் செய்து ஐயா. என் வாழ்க்கையில் பிசாசனுடைய சோதனைகள் எதிர்த்து நிற்கத்தான் செய்து, என் வாழ்க்கை தடுமாறுது. அன்றைக்கு அந்த லேகியோன் பிசாசுகள் பிடித்தவனை போல தான் நானும் இன்னைக்கு இருக்கிறேன். நான் தடுமாறுறேன் ஆண்டவரே, அல்லது வியாதியில தடுமாறுறேன், அல்லது நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் நான் தடுமாறுறேன். என்னால் அடுத்த மூவ் வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அதனால உங்களால் எனக்கு எதையாகிலும் ஒன்று செய்ய முடியும், எனக்கு செய்ய முடியும் ஆண்டவரே, எனக்கு செய்ய முடியும். இன்னைக்கு எதெல்லாம் நீங்க முற்றுப்புள்ளி வச்சீங்களோ, கர்த்தர் இன்னைக்கு அதிலிருந்து ஒரு தொடக்கத்தை தர்றாரு. ஆமென். கர்த்தர் அதிலிருந்து ஒரு தொடக்கத்தை தர்றார். தேங்க்யூ லார்ட். மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம், மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அஞ்சிடேனே என்றும். பொழுதேனும் கைவிடார் என்னை என்றும், ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் இமை பொழுதேனும் கைவிடார்.
அன்பின் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திற்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மை கிருபையும் தொடரச் செய்யும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய முகங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் நீர் செய்வீராக. நமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தோடு உம்முடைய விடுதலையோடு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் நீர் அனுப்புவீராக. துதிகன மகிமையெல்லாம் ஒரு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை, மகிழ்ச்சி, விடுதலை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் பிரியப்படுகிற விசுவாசத்தையும் தந்து பலப்படுத்துவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed month.